என் அருமை தமிழக மக்களே, தமிழ் பேசும் இனிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களோடு தமிழின் இனிய ஒரு பகுதியை எடுத்து, நகைச்சுவை பகுதியை எடுத்து பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விழைகின்றேன். நம் தமிழ் முன்னோர்களெல்லாம் புலவர்கள் மிகப்பெரிய படைப்புகளாக பல இலக்கியங்களை தொகுத்து வழங்கியுள்ளார்கள். அவைகள் அனைத்துமே நமக்கு கிடைத்த மாபெரும் பெட்டகமாகும். மிகப்பெரிய பெரும் பேழை அவைகளெல்லாம். ஒவ்வொன்றும் கருத்து செருகுலம் மிகுந்தவை அனைத்தும். அவற்றுள் அவர்கள் உணர்வு பூர்வமாக மிக நிறைய ஒன்பான் சுவைகளையும் கூட்டக்கூடிய வகையிலே பல கவிதைகளை புனைந்திருக்கிறார்கள். அவற்றுள் இன்று நாம் நகைச்சுவை என்கின்ற பகுதியில் ஒரு சிறு துளியை பார்க்கலாம் என்று விழைகின்றேன். தனிப்பாடல் திரட்டு ஒன்று மிக அழகாக ஒரு நகைச்சுவையை இரு பொருள்பட இரட்டை கிளவி என்று சொல்வார்கள், இரட்டையாக இரட்டுற மொழிதல் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே ஒரு சிறிய பாடல் ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என் குணந்தாய் பானா நீ என்றாள் பானை. வம்பதாம் களவம் என்றேன் பூசும் என்றாள், மாதங்கம் என்றேன் வாழ்ந்தேன் என்றாள், கம்பமா என்றேன் நற்களியாம் என்றாள், கைமா என்றேன் சும்மா கலங்கினாளே என்று ஒரு பாடல் வருகின்றது. அதிலே ஒரு பாணன் ஓர் அரசனை சென்று பரிசு பெற்று வருவதற்காக செல்லுகிறான். அவன் மிகப்பெரிய ஒரு யானைகளை அவனுக்கு பரிசாக கொடுக்கின்றான். இதை மிக அழகாக சாதுரியமாக தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்லுகின்றான் என்ற முகத்தால் யானை என்பதற்கு எத்தனை சொற்கள் தமிழில் உள்ளன என்ற சொல்வளத்தை விளக்குவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. அதோடு அதிலே ஒரு நகைச்சுவையும் அமைந்துள்ளதை பாருங்கள். இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என் குணந்தாய் பானாய் நீ என்றாள் பாணி. அவனுடைய மனைவி கேட்கின்றாள் அவரிடத்திலே, ராமன் என்ற அந்த வள்ளலை பார்க்க போனீரே, என்ன கொடுத்து அனுப்பினார்கள் உங்களுக்கு என்று, பரிசு பொருள் என்ன என்று வினவுகின்றாள். அதற்கு அவன் அவ்வளவு அழகாக பதில் சொல்கின்றான். இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என் குணந்தா என்றாள் பாணி, வம்பதாம் களமம் என்றேன். களமம் என்றால் இரு பொருள் உண்டு. ஒன்று யானை என்று பொருள், மற்றொன்று சந்தனம் என்று ஒரு பொருள். ஓஹோ, சந்தனமாக கொடுத்தான், அதை பூசிக்கொள்ளுங்கள் என்று அலட்சியமாக கூறுகின்றாள். அதிலே ஒரு நகைச்சுவை அமைந்திருக்கின்றது. வம்பதாம் களவம் என்றேன் பூசும் என்றாள், மாதங்கம் என்றேன் யாம் வாழ்ந்தேன் என்றாள். ஐயோ, தங்கம் என்று, மாதங்கம் என்றால் மிகப்பெரிய தங்கம் என்று பொருள். ஆகா, எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்தது என்று அவள் ஓந்தாள். அடுத்து மாதங்கம் என்றேன் யாம் வாழ்ந்தேன் என்றான். கம்பமா என்றேன், பம்பு செய் வேழம் என்றேன், பம்பு செய் வேழம் என்றேன், தின்னும் என்றாள். நீயே தின்னு. வேழம் என்று சொன்னால் அதற்கு இரு பொருள் உண்டு. ஒன்று யானை, மற்றொன்று கரும்பு என்று ஒரு அர்த்தம். ஓஹோ, கரும்பு என்று நினைத்து கொண்டு அப்படியா, நீங்களே சாப்பிடுங்கள் என்று கூறுகின்றாள். அடுத்து கம்பமா என்றேன் நற்களியாம் என்றாள். கம்பமா என்றால் கம்பத்திலே கட்டப்படக்கூடிய யானை என்று ஒரு பொருள், மற்றொன்று கம்பில் என்று இந்த தானியத்திலே செய்யக்கூடிய ஒரு மாவினை குறிக்கும். ஓஹோ, கம்பிலே செய்த மாவா, அதை நீயே தின்னும் என்றாள். கம்பமான என்றே நற்களியாம், ஓஹோ களி பண்ணலாம் என்று அவள் சொல்லுகின்றாள். கம்பமா என்றேன் நற்களியாம் என்றான். கைமா என்றேன் சும்மா கலங்கினாளே என்று முடிக்கின்றான். கைமா என்றால் தும்பிக்கையுடைய மிகப்பெரிய உருவமுடைய விலங்காகி யானை என்ற பொருள்பட அவன் கூறும் பொழுது அவள் அப்பொழுதுதான் அதனை யானை என்று உணர்ந்து மிகவும் சோர்ந்து போகின்றாள். ஓ, இதுதான் கொடுத்தானா என்று. கம்பமா என்றேன் நற்களியாம் என்றால், கைமா என்றேன் சும்மா கலங்கினாளே என்று. ஓஹோ, பொன்பொருள் கிடைக்கவில்லை, வெறும் யானையை கொடுத்து அனுப்பியிருக்கின்றானா என்று அவள் புரிந்து கொள்வது போல புலவர் தன்னுடைய இரு பொருளுடையான சொல் வளத்தை நகைச்சுவையோடு கூடி அவர் கூறியிருக்கின்ற பாங்கு நாமெல்லாம் படித்து படித்து வியந்து சிரிக்கக்கூடிய ஒன்றாகவும் சிந்திக்கக்கூடியது ஒன்றாகவும் மிக அருமையாக இந்த தமிழிலே அமைந்திருக்கின்ற இதுபோன்ற அமிழ்தினும் இனிய தமிழில் ஆயிரக்கணக்கான பாடல்கள் புதைந்து கிடக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் தேடி தேடி நூலகங்களிலே சென்றோ அல்லது கற்றோர் வாயிலாக மூலமாகவோ நன்றாக கழித்து தேர்ந்து தெளிந்து அனுபவிப்பதே நம் வாழ்க்கையின் பயன் என்று நான் நினைக்கின்றேன். வணக்கம். அடுத்த
பகுதியில் நாம் இன்னும் சில நல்ல பகுதிகளை பார்ப்போம். வணக்கம்.